ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க. ஸோ இது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம கார்த்திக் வந்துட்டு ஐஸ்வர்யா பற்றின எல்லா விஷயத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்றதுக்காக ஐஸ்வர்யா மாற்றுறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காருங்க. ஸோ அதில் தான் நம்ம கீதா வந்துட்டு இப்போ தீபா மாதிரி மறுபடியும் ஒரு மாஸ் கெட்டப்போட வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தீபாவை பற்றி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அவங்க பார்க்கறதுக்கு ஒரு பயங்கரமான உண்மையாகவே தீபா மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்பிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாருமே பேசினதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீபா வந்துட்டு சரிப்பா நீ வந்துட்டு ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்கிறாங்க. அப்போ தீபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ரொம்பவே முக்கியமான ஒரு வேலை இருக்குது. ஸோ அது என்னன்னா, நான் வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட தனியாக பேசணும் அப்படின்றாங்க. ஐஸ்வர்யாவுக்கு இப்போவே பயங்கரமாக உதற ஆரம்பிச்சிச்சு. ஐயோ எங்கே இவன் நம்மளை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு அப்படியே பதட்டத்திலே இருந்துட்டு இருக்காங்க. இல்லை என்கிட்ட பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லையே, நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நம்ம பேசியே ஆகணும், இங்கே பேசலாமா இல்லை ரூமில் போய் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு வேறு வழியே இல்லாமல் இங்கே பேசினா எல்லாரும் முன்னாடியும் உண்மை வெளியே வந்துடும், இவன் நம்மக்கிட்ட உண்மையே பேசி வாங்குறதுக்காக தான் நம்மளை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் பேசுகிறாங்க. என்னை எதுக்காக தள்ளி விட்டீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஒன்று தள்ளி விட்டேனா? இல்லை நானும் உன்னை மலையிலேருந்து தள்ளி விடவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ என்கிட்ட உண்மையை சொல்லலைன்னா நான் எல்லாருக்கிட்டையும் நடந்த எல்லாத்தையும் ஆதாரத்தோட உண்மையை சொல்கிற மாதிரி இருக்கும். சொல்லட்டுமா? நீங்கள் அப்புறம் ஜெயிலில் போய் களி தான் திங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஐஸ்வர்யாவுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பதட்டமாயிடுது. இல்லை நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கீதா என்ன பண்ணாங்கன்னா சைடில் ஒரு கேமராவை ஆல்ரெடி செட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் தீபாவும் கீதாவும் பேசிகிட்டு இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டும் ஆகிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா வந்துட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவ்வளவும் பண்ணிட்டு நீங்கள் எப்படி இவ்வளோ தைரியமாக எல்லாரும் முன்னாடியும் உலா வந்துட்டு இருக்கீங்க, உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க எல்லாமே அபிராமிக்கு அங்க டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்குங்க. இதை பார்த்தோன்னே அபிராமிக்கு அப்புறம் அருண் ஆனந்த்னு சொல்லிட்டு ஸோ டோட்டல் ஃபேமிலிக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அண்ட் இதோடு அதிகபட்சமா ஒன்று பண்றாங்க. என்னன்னா அருண் வந்துட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாரு. போலீஸுமே வந்துடுறாங்க. ஸோ இப்போ கீதா வந்துட்டு நேரம் வெளியே வராங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு இதை யாருக்கிட்டையுமே சொல்லாத, நான் வந்துட்டு தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுடு, ஆனால் இதுக்காக நீ எல்லாருக்கிட்டையும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனால் நீ வெளியே வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா போலீஸ் நிற்கிறாங்க. ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் இவன் இந்த வீட்டில் இருக்கணும்னு எந்த அவசியமா கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு பல்லார்னு ஒரு அறை கொடுத்து இவன் மூஞ்சில முழிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவ, ஒரு உயிரை கொண்டுட்டு எப்படிதான் இவ்வளோ சந்தோஷமா இங்கே வந்துட்டு இருக்கான்னு தெரியல, அதுவும் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் சேர்ந்து ஐஸ்வர்யாவை